ஒரு விசை ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி. Let's close our eyes and pray. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோட பேசுங்க. Holy Spirit, please speak to us. உம்முடைய சமூகத்திலே தாகமாய் உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற மக்களோடு நீங்க இடைப்படுங்க. God, those who are thirsty to hear your word, speak to them, God. நான் அல்ல, என்னுடைய ஆண்டவர் அறிவும் அல்ல, ஆவியானவரே நீங்க 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 இந்த காலை வேளையில இந்த மக்களோட பேசுங்க. Not me nor my knowledge. Holy Spirit, you alone speak to us. உம்முடைய கரத்திலே இந்த நேரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். God, we give this time into your hands. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. In Jesus' name we pray. Amen. இந்த ஃபாதர்ஸ் டேன்னு சொன்னபடினால நான் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமையை உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். Because it's Father's Day, I just want to share with you a parable that Jesus spoke of. அதாவது 2 குமாரரும் ஒரு தகப்பனுடைய அந்த பகுதியிலே இருந்து உங்களுக்கு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். Just want to share with you the story of 2 sons and the father. லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே இந்த உவமை இருக்கிறது. So this parable is in the book of Luke chapter 15. இது கெட்ட குமாரனுடைய கதை என்று எல்லாரும் சொல்லுவார்கள். And everyone says this is the story of the prodigal son. இதுல மூன்று கரெக்டர் 3 பேர் இருக்கிறாங்க. ஒரு அப்பா 2 பிள்ளைகள் முக்கியமானவர்கள். நிறைய கரெக்டர்ஸ் இருக்குது, ஆனா 3 பேர் முக்கியமானவர்கள். There are many characters here but 3 main ones, 2 sons and a father. இதுல நிறைய பேர் பிரசங்கித்திருக்கிறார்கள். இந்த மனம் திரும்பாமல் போன அல்லது இந்த மனம் திரும்பி வந்த இந்த கெட்ட குமாரனை பற்றி நிறைய பேர் பேசி இருக்கிறார்கள். Many have spoken on the prodigal son who did not repent or later on repented. ஆனால் இதிலே நான் இந்த தகப்பன் தான் இதிலே ஹீரோ. In the story, father is the hero. ஆகவே இந்த ஏனென்றால் இந்த தகப்பன் 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 என்று 12 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. And it talks about the father, mentions the father 12 times here. என்னால் ஒரு பகுதியிலே எந்த வார்த்தைகள் அல்லது யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதோ அதுதான் அவர்தான் முக்கியமான நபர். And whoever is mentioned many times or given importance, he is the main character of that story. தகப்பனுடைய சில குணாதிசயங்களை குறித்து நான் உங்களிடத்திலே சீக்கிரமாய் விளங்க வைக்க விரும்புகிறேன். I want to make you understand some characters of the father. தகப்பன் என்று சொன்னால் பைபிளிலே ஆண்களை பற்றி தான் உவமையாக உதாரணமாக சொல்லப்படும். ஆனால் அது தாய்மாருக்கும் அந்த குணாதிசயங்கள் சமனாக இருக்கும். In the Bible it talks about men or the fathers, but it also matches with the women or the mothers. அதோடு கூட தகப்பனுடைய இருதயம் அல்லது தகப்பனுடைய இந்த குணாதிசயம் என்று நான் சொல்லுகின்றது நம்முடைய பரம தகப்பனுடைய குணாதிசயத்தை குறித்தும் இதற்குள்ளே அடங்கும். When we talk about the father's character, it also applies to our heavenly father. அவை பரம தகப்பனுடைய குணாதிசயம் என்றால் இது தகப்பன்மாருக்கு அல்லது தாய்மாருக்கு மாத்திரமல்ல, இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த குணாதிசயங்கள் வர வேண்டும். And these characters doesn't just apply to the fathers and the mothers, but to everyone who is here. நல்ல தகப்பன் என்று நாங்கள் இந்த பகுதிக்கு நாங்கள் ஒரு தலைப்பை கொடுக்கலாம். We can give a title to this message as good father. 12ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாம் வாசிக்க தேவையில்ல, நமக்கு டைம் போதாது. 12ஆம் வசனம் சொல்லுகிறது, we don't need to read all of the verses, but verse 12 says, அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 2 குமாரர் ஒரு தகப்பனுக்கு இருந்தார்கள். இளைய குமாரன் தன்னுடைய சொத்துக்களிலே பாதியை கேட்டுட்டு அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அநியாயமாய் செலவழித்து எல்லாவற்றையும் இழந்து திரும்ப தகப்பனிடத்திலே திரும்பி வருகின்றார். We all know that the second son asked for his share and wasted it all, and he comes back to the father. இந்த இளைய குமாரன் தகப்பனிடத்திலே தன்னுடைய பங்கை கேட்கிறார், சொத்தை தரும்படி. So the younger son, he asks his share of his wealth. ஆனால் தகப்பன் 2 பேருக்கும் சமனாய் பிரித்து கொடுக்கிறார். But the father equally shares his wealth to both the sons. தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தார். அவர்களுக்கு தன் ஆஸ்தியை 2 பேருக்கும் தான் கொடுக்கிறார். So the father shares the wealth between both of the sons.
ஆகவே தாயோ தகப்பனோ பிள்ளைகளிலே பாகுபாடு பார்க்கக்கூடாது. So, a mother or father, you must not see partiality between the children. இப்போ இரவு நாங்களும் கமல் ஷேரா ஃபேமிலியும் நாங்கள் பிள்ளைகளை குறித்து கேட்சி கொண்டிருந்தோம். Last night we were talking about our children. மிகாயா எப்படி, மல்கி எப்படி, ஒபி எப்படி என்று நானும் எந்த பிள்ளைகள் 3 பேரும் டிமோன் எப்படி, ஒஷேனி எப்படி, டிரோஸ் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான குணாசியங்கள் என்று நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். We were talking about our children and their different characters. அவர் சில நேரங்களில் சில பெற்றோர்மார் மூத்த பிள்ளையை அதிகமாய் நேசித்து மூத்த பிள்ளைக்கு அதிகமான காரியங்களை கொடுப்பார்கள். சில நேரத்தில் கடைசி பிள்ளை செல்ல பிள்ளை என்று அதுக்கு இருக்கிறதையெல்லாம் கொடுப்பார்கள். சில நேரத்தில் நடுப்பிள்ளையை கைவிட்டு விடுவார்கள். So mostly the first one gets taken care of, or the youngest one taken care of, but the middle one gets left out. ஆனால் நடுப்பிள்ளையில் மிகவும் அக்கறையான ஆகலாக இருக்கிறா ஷேரா. ஒபி I can't say this. ஓகே, அது வளமையாக எல்லாரும் ஒவ்வொரு பிள்ளையில ஒவ்வொரு தாய் தப்ப இறக்கமாக இருந்தாலும், ஆனால் ஆசியை பிரித்து கொடுக்கும் பொழுது, சுதந்திரத்தை கொடுக்கும் பொழுது, ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுது அது சமனாக போகும். இந்த தகப்பனுடைய குணாசியம் என்ன? எல்லா பிள்ளைகளையும் ஒன்றாய் நேசித்தார். This is the character of the father. He shared the wealth equally. ரைட். நம்மளோட ஊர் பக்கம் எல்லாம் நிறைய காரியங்கள் நடக்கிறது இல்லையா? In our country many things happen. நிறைய பிள்ளைகள் வாஞ்சிக்கப்படுறாங்க இல்லையா? Many children are deceived. சில பிள்ளைகளுக்கு சௌரங்களோட சௌரத்துக்கு கோவம். ஏன் பைபிளில் ரெபெக்கா என்ன செஞ்சா? யாக்கோபு மூத்தாளாரை நேசித்தது, மூத்ததை ஏசாவை நேசித்தது தாய். இவர் யாக்கோபு நேசித்தது தகப்பன். அதில் எவ்வளோ பிரச்சனை இல்லையா? Because Jacob was loved by Rebekah. Esau was loved by the father, and Jacob was loved by Rebekah the mother. Right, mother. அதால சௌரங்களுக்குள்ள எவ்வளவு பகைன. And because of that there was hatred between the siblings. ஆக தகப்பனாக இருக்கிறவர்கள், தாயாக இருக்கிறவர்கள், தாயாக எதிர்காலத்திலே போக போறவர்கள் உங்கள் சந்ததி, உங்கள் பிள்ளைகளை சமத்துவமாய் பார்க்க வேண்டும். So as a father and mother we must love our generations equally, and those who are to become a mother or father, you must love your children equally. பரமபிதா பட்சபாதம் இல்லாதவர். Our heavenly father, he has no partiality. என்னமாய் தான் உங்களை நேசிக்கிறார். And like how he loves me, he loves you too. ஆகவே முதலாவது பரமபிதாவின் குணாதிசயம் நமக்குள்ள வரணும்னா நாங்க எல்லாரையும் சமனா பார்க்கணும். For us to have the same character as the heavenly father, we must love everyone equally. சில பிள்ளைகள் குழப்படியா இருக்குது என்றுட்டு அவர்களை நாங்க கைவிட்ட கூடாது. Because some children are mischievous, we must not just leave them. Right. அதிலே கவனமா இருக்க வேண்டும். We must be careful in that. 20ஆம் வசனம். Verse 20. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்திலே வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். And he rose and came to his father, but while he was still a long way away off, his father saw him and felt compassion, and he ran and embraced him and kissed him. இப்ப எல்லா ஆசைகளையும் எடுத்துக்கொண்டு இந்த இளையகுமாரன் போய் அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். பாவம் செய்து எல்லாரோடையும் சேர்ந்து திரிந்து கண்ட மாதிரி செலவழிச்சு எல்லாமே போயிட்டு. அந்த செக்ஷனை நான் பேசல. So the younger son, he took his share of the wealth and he wasted it, he sinned, and I do not want to talk about that section. ஆனால் இவன் ஒரு நாள் மனம் திரும்பி வருகிறான். But there was a day when he repented and came back. தகப்பன் தூரத்திலிருந்து அதை பார்க்கிறார். And the father sees him from far off. அப்பா ஒவ்வொரு நாளும் தன் மகன் வருவான் என்று காலையில் எழும்பி பார்ப்பார். And the father wakes up every morning waiting and seeing if the son would come. இங்கே கதவை பார்த்து கொண்டே இருப்பார். இந்த மகன் வருவானா வருவானா வருவானா. தூரத்துல இருந்து ஒரு நாள் கண்டுட்டார். And he would check to see if the son would come back, but one day he saw the son returning. தகப்பனிடத்திலே சண்டை பிடிச்சிட்டு போனவன். But the son had a fight with the father and went. ஆசிகளை அழிச்சிட்டு
ஆஸ்திகளை எல்லாம் எடுத்து அநியாயமாய் செலவழிச்சிட்டு போனவன். He took the wealth and wasted it and went off. இப்போ என்ன நடக்குது? Now what's happening now? அவன் திரும்பி வருகிறான். He is coming back. அப்பா இப்போ என்ன செய்யறார்? What does the father do now? தூரத்திலிருந்து அவனை பார்த்துட்டார். He saw him from far away. அவர் எழும்பினார். He stood up. மன்னிப்பு கொடுக்க முந்திக் கொள்ள வேண்டும். We must be the first to forgive. அவருடைய அந்தஸ்தை விட்டு எழும்பினார். He rose up from his status. அவருடைய தகமையை விட்டு எழும்பினார். From his post he got up. அவருடைய ஸ்தானத்தை விட்டு எழும்பினார். From his position he stood up. அவருடைய நீதி நியாயங்களை விட்டு எழும்பினார். From his right and righteousness அவருடைய எல்லாவற்றையும் விட்டு அந்த தகப்பன் எழும்பினார். he stood up from everything. ஒரு மனுஷனுக்கு நாங்கள் மன்னிப்பு கொடுக்க வேண்டுமானால் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இறங்க வேண்டும். For us to forgive someone, we must leave everything and have compassion. பிள்ளைக்கு மன்னிப்பு கொடுக்க வேணுமானால் எங்களுடைய நீதி எங்களுடைய நியாயம் எல்லாமே தேவ சமூகத்துக்கு முன்னால கஞ்சலான துணி. For us to forgive our children, our righteousness, our own laws, they are all a dirty cloth rug. ஓடி போனார். He ran. யூத கலாச்சாரத்தின்படி ஆண்கள் இறங்கி போக மாட்டார்கள். According to the law or the culture of Jews, the men will not go down. இறங்கி பிள்ளையிடத்திலே போக மாட்டார்கள். They will not go down to the son or the இவன் மகனை children. கண்டவுடனே தன்னுடைய வஸ்திரத்தை தூக்கி As soon as he saw the son, he grabbed his garments. தன்னுடைய அந்தஸ்துகள் தன்னுடைய பெருமைகள் தன்னுடைய எல்லா பொசிஷன் எல்லா நிலைமையும் விட்டு ஓடுகிறார். He left all his positions, his status and everything and ran. ஓட வேண்டும் மன்னிப்பு கொடுக்க. We have to இருக்கிற run இடத்தை to விட்டு forgive. எழும்ப வேண்டும். We have to arise இருக்கிற from our நிலைமையை sin. விட்டு எழும்ப வேண்டும். We have to arise எங்கள் from நீதி our நியாயங்களை விட்டு position. எழும்ப வேண்டும். We have to arise எங்களுடைய from our அந்தஸ்தை விட்டு எழும்ப righteousness. வேண்டும். Arise from our positions. அதுதான் பரமபிதாவுடைய குணாதிசயம். This is the character of the Heavenly Father. இறங்கி போக வேண்டும் மன்னிப்பு கொடுக்க. We must go down to forgive. இயேசு சுவாமி இறங்கி வந்தார். About Jesus, he came down. பிலிப்பியர் 2:7-8 வாசிப்போம். Let's turn to Philippians 2:7 and 8. யாராவது வாசியுங்கள். பிலிப்பியர் 2:7 தம்மை தாமே வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார், மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கும்படியாக அவருடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி வந்து தம்மை தானே தாழ்த்தி மரண பரியந்தம் தாழ்த்தி அவர் மறுரூபமாகி அவர் என்ன செய்தார்? இறங்கி வந்தார். But made himself nothing, taking the form of a servant, being born in the likeness of man, and being found in human form, and he humbled himself by becoming obedient to the point of death, even death on the cross. ஆண்டோட பிள்ளைகளே, ஆவியானவர் உங்களோடு பேசட்டும். நீங்கள் இருக்கிற நிலைமைகளை விட்டு இறங்கி மற்றவருக்கு மன்னிப்பு கொடுங்கள். Dear children of God, let the Holy Spirit speak to you. Go down from your position and forgive others. உங்களுடைய நீதிகள் நியாயங்கள் எல்லாமே சரிதான். All your laws, righteousness, they are correct. இறங்குங்கள். But go down. வெறுமையாக்குங்கள். Empty yourselves. உங்களுடைய நீதியை நியாயத்தை உங்களுடைய வழக்கு வாதுகள் எல்லாவற்றையும் ப்ளீஸ் வெறுமையாக்குங்கள். All your laws and righteousness, just empty them all. அது ஆண்டவருடைய குணாதிசயம். And this is the character of God. பாவிகளுக்காக, துரோகிகளுக்காக, கள்ளர்களுக்காக, விபச்சாரக்காரருக்காக ஏசப்பா தன்னுடைய நிலைமை சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தபடினால தான் நான் நீங்கள் இங்கே நிற்கிறோம். Yes. For the betrayers, for the thieves, for the sinners,
For those who've done wrong, Jesus came down, isn't it? This is why you and me, we are here. மன்னிப்பு கொடுப்பது பலவீனம் கிடையாது, பலன். Forgiving others is not a weakness, but it's a strength. நானேன் போக வேணும், நானேன் மன்னிப்பு கொடுக்கணும், நான் ஓகே தானே, அவங்க வரட்டும். நோ, நாங்கள் இறங்குவது அது எங்களுக்கு பலன். Rather than asking why should I go, why should I forgive, or why should I do this, and waiting for others, it's better for us to go. ஆவியானவர் உங்களோட பேசட்டும். Let the Holy Spirit speak to you. வறுமையாக்கினார் ஆண்டவர். Jesus emptied himself. என்ன குறித்து நான் பெருமையாக சொல்லலை, எந்த வாழ்க்கையில் நான் எல்லார் மத்தியில் நான் இறங்கி போவேன், இறங்கி போய் கொண்டிருக்கிறேன், இன்னும் இறங்குவேன். அதுதான் எனக்கு ஸ்பெஷல். I'm not talking proud about myself, but I will go down. I have gone down. I will humble myself, and this is my character. சிலரோட வீட்டை ஃபேமிலியை இழுத்து கொண்டு போய் நான் கையெடுத்து கும்பிட்டுருக்கிறேன், ப்ளீஸ் மன்னிச்சு கொள்ளுங்க. I've taken some families and just brought my hands together and said, forgive. நான் பிள்ளை இல்லை. I was never wrong. கூடுமான வரையில் எல்லாரோடையும் சமாதானமாக இருங்கன்னு பைபிள் சொல்லுது. Bible says we must make peace as much as we can. ரோமர் 12:18. Romans 12:18. அது உண்மை என்னன்னு சொன்னா, மன்னிப்பு கொடுக்கிறவங்களுக்கு சமாதானம் வரும், அதுதான் அர்த்தம். The meaning of that is when we forgive, we have peace. நாங்க சமாதானமா இருக்கணுமானால் மன்னிப்பு கொடுத்தே ஆக வேணும். For us to live in peace, we must forgive. இல்லாவிட்டால் நமக்கு சமாதான குலைச்சலாக இருக்கும் அடிக்கடி. Otherwise, often we lose that peace. ஆகவே சமாதானமா இருக்க மன்னிப்பு கொடுக்கணும். Therefore, for us to be peaceful, we must forgive others. தகப்பனுடைய குணாதிசயம் It's the character of the Father. ஏசப்பாவுடைய குணாதிசயம் Character of Jesus. இறங்கி மன்னிப்பு கொடுப்பது. He came down and forgave. ரைட். ஆகவே இந்த தகப்பன்மார் தினத்தில் இந்த பரம தகப்பனுடைய குணாதிசயத்தை எங்களோட வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் கொண்டு வர வேண்டும் கட்டாயம். Therefore, on Father's Day, we must bring the character of the Father into our lives. சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அடுத்த குமாரனை போல. Some will not accept like the other son. மூத்த மகன் என்ன செய்கிறான்? What does the elder son do? வருகிறான், வீட்டில் ஆர்ப்பாட்டம், அதாவது பெரிய கொண்டாட்டம், பார்ட்டி நடக்குது. So when he comes home, in the house there's a great celebration. தகப்பனுக்கு சந்தோஷம், தகப்பன் அவனை கட்டி அணைத்து முத்தம் பண்ணுகிறார், முத்தம் செய்கிறார். And the father is happy, he is rejoicing, and he embraces him and kisses him. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கட்டி அணைத்து முத்தம் பண்ண வேண்டும், முத்தம் செய்ய வேண்டும். You must embrace your children, hug your children and kiss them. இன்றைக்கு ஒரு விஷயம் செய்ய இருந்தனா பிள்ளைகள் போயிட்டாங்க. உங்களோட பிள்ளைகள்கிட்ட நீங்கள் போயிட்டு கட்டி அணைங்கன்னு சொல்லிட்டு. There was something that I wanted to do, but the children went away. We must hug them. அனுமதிச்சால் பாஸ்டர் கமல் நான் இந்த மெசேஜ் இதில் எல்லா பிள்ளைகளையும் தாய்மார் கட்டி அணைக்கலாம். And after the message we can hug the children. ரைட். ஆகவே இவன் ஒரு இடரெல்லாம் இருக்கிறான், மூத்தவனுக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிட்டான். The eldest son, he was a bit upset. நான் அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தேன், நான் அப்பாவோட இருந்தேன். ஆனா பாருங்க, எல்லா ஆசையும் அழிச்சு போட்டு வந்தவனுக்கு பெரிய பாட்டி ஆர்ப்பாட்டம், ஆனா எனக்கு ஒன்றுமில்லை என்று கோச்சிட்டு வெளியில நிக்கிறான். The eldest son, he says, I was obedient, but the second son, he destroyed all his wealth, but he's celebrating. I mean, he was angry. The eldest son, he stood outside. மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வெளியில நிற்பார்கள். Those ones who cannot accept the forgiveness, they will be outside. சில நேரத்தில் நாங்க சிலரோட ஒப்புரவாகிடுவோம், ஆனா சிலர் விரும்ப மாட்டாங்க என்று சொல்லி அவர்கள் வெளியில நிற்கிறாங்க. Those ones, even when we reconcile, they will not accept, so they will be outside. ஆனா நல்ல தகப்பன், மகனே நீயும் என்ற பிள்ளை தானப்பா, அவன் காணாம போனான், இப்போ வந்துட்டான்,
அவர் ஏற்றுக்கொள், நீயும் வா, சந்தோஷத்துக்குள்ள வான்னு சொல்லி நல்ல தகப்பன் கூப்பிடுறார். But the good father, he says, he has come back. You come and join in the celebration, he says. அவன் வந்தானா வரலையாண்டு பைபிள்ல இல்லை. It does not mention in the Bible whether the first son, he came or not. அது தெரியாது. ஆனால் அவன் வராமல் இருந்தால் பரிதவிக்கப்பட நிலைமை இல்லையா? If he hadn't come, it would have been a pity situation. நினைக்கிறேன் நல்ல தகப்பன் ட்ரை பண்ணி அவனை எடுத்திருப்பாருண்டு. I believe the good father would have brought him inside. ஆகவே யோசித்து பாருங்கள், மன்னிப்பு கொடுத்த உடனேயே இருந்ததை விட அவனுக்கு, அந்த வீட்டை விட்டு போனவனுக்கு தகப்பன் என்ன செய்கிறார்? நிறைய சந்தோஷமான விஷயத்தை செய்கிறார். After forgiving the second son, rather than before, he gives him so many things. ஆகவே பிள்ளைகள் தப்பு பண்ணினா பேரண்ட்ஸ் சொல்லி 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 அவங்கள காட்டி அவங்கள குற்றவாளியா மாற்றக்கூடாது. If the children make mistake, parents mustn't repeat the mistake and blame them. நீ இப்படித்தான் போன வருஷம் செய்தா, இந்த வருஷம் செய்தா, இப்பயும் செய்தா, இதுன்னு செஞ்சு கொண்டு வந்திருக்கிறா, எல்லாம் ஏற்கனவே மன்னிச்சிருப்பாங்க, மன்னிச்சது எல்லாம் அப்படியே லிஸ்ட்ல வரும். They would repeat saying, oh, you've done this last year, this year, and they would just bring in line all the mistakes and point at them. மன்னிச்சா மறந்துடணும், சப்ஜெக்ட் க்ளோஸ். When you forgive, you must forget that and close the subject. முதுகுக்கு பின்னால ஆண்டவர் அந்த ஃபைலை தூக்கி போடுறார். And God throws away the file behind his back. கடலின் ஆழத்துல எங்கள் பாவங்களை கொண்டு போடுகிறார். God throws away the sins, our sins in the depth of the sea. நீங்க மன்னிப்பு கொடுத்தா பிள்ளைகள் பெற்றாருக்கு, கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு மன்னிப்பு கொடுத்துட்டீங்கடா, அவங்களோட தவறுகளை ஏதோ கண்டு நீங்க மன்னிச்சிட்டீங்கடா, அந்த கண்ணோட்டத்தோட பார்க்க கூடாது, குற்றவாளியா அவங்கள தீர்க்க கூடாது. When you have forgiven, whether your husband, wife, or the parents or the children, you must never see them through those eyes again. 10 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு பிரச்சனையை ஹஸ்பண்ட் எடுத்து வைஃபுக்கு பேசுவா, இப்ப சின்ன ஒரு பிள்ளைக்கு. And the mistake that happened 10 years ago, the husband would bring that up and have a go at his wife. அல்ல கல்யாணம் கட்டும்போது ஏதாவது கேள்விப்பட்டிருப்பா, அதை வச்சு பேசுவார், உன்னை பற்றி எனக்கு தெரியுமாண்டட்டு. And maybe something they heard about before the marriage, they would bring that up and say. மன்னிப்பு கொடுத்தால் மறந்து விட வேண்டும். When you forgive, you must forget. மறக்காவிட்டால் இயேசுவின் இரத்தத்துக்கு எதிரானவர்கள் நீங்கள். If we do not forget, then we are against the blood of Jesus. ஆண்டவராய் இயேசுவை ஒரு மனுஷனை மன்னிக்கக்குள்ள நாங்கள் மன்னிக்காமல் இருப்போமானால் நாங்கள் ஆண்டவருடைய ரட்சிப்புக்கும் ஆண்டவர் இரத்தத்துக்கும் விரோதமாய் செயல்படுகிறோம். If when Jesus forgives the sinner and if we do not, then we are against the blood of Jesus. ஆகவே இவைகள் எல்லாத்துக்கும் அன்புதான் காரணம். All of this, நான் முடிக்க போகிறேன். we need love. அன்பு, நான் நேற்றும் சொன்ன, நான் ஷேராட்ட, எனக்கு பைபிள்ல மிகவும் பிடிச்ச வசனம், அன்பு திரளான பாவங்களை மூடும். Pastor was sharing this with me. Love covers multitudes of sins. 1 பேதுரு 4:8 வாசிங்க. 1 Peter 4:8. 1 பேதுரு 4:8. 1 Peter 4:8. Above all, keep loving one another earnestly, since love covers a multitude of sins. தமிழ்ல எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரிலொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். ஊக்கமான அன்பு, ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். ஊக்கமான அன்பு. We must love earnestly. பக்கத்துல சொல்லுங்க, ஊக்கமான அன்பு. Turn to the person next to you and say, love earnestly. ஊக்கமான அன்பு, Earnest love. அது எல்லா குற்றங்களையும் மன்னித்து மறந்துவிடும். It will forgive all the sins and wrongdoings and forget. ஆகவே ஆண்டவர் அன்பாய் இருந்தபடினால அவருடைய குமாரனை தந்து இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டது போல நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மேல் அன்பு கொண்டு அந்த பிதாவுடைய குணாசயத்தை எங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எடுத்துக்கொள்வோம். Because God so loved the world, He gave His Son to die on the cross for us and to forgive us. Likewise, we must take the Father's love into our hearts and forgive others.
ரோமர் 13 என்ன சொல்லுகிறது? எல்லாம் பைபிள் அதை எடுத்துக்கொள்ளுங்க. கடைசி நாங்கள் முடிக்க போறோம். What does Romans 13 say? அன்புக்கு பெரிய ஒரு வரைவிலக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாரி, 1 கொரிந்தியர் 13. கடைசி வசனத்தை பாருங்க. Let's read verse 1 Corinthians 13:13. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. So now faith, hope and love abide. These three, but the greatest of these is love. அன்பே பெரியது. சொல்லுங்க. Love is the greatest. நான் மனுஷ பாஷைகளை பேசினாலும் 13 பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணுதுண்டு. நான் மனுஷர் பாஷைகளை தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளவும் போல இருப்பேன். Verse 1 says, if I speak in the tongues of men and of angels, but have not love, I'm a noisy gong or a clanging cymbal. நீங்க எவ்வளவு அந்நிய பாஷை பேசலாம், no matter how many tongues you speak in, தீர்க்கதரிசனம் உரைக்கலாம், maybe you will prophesy, அற்புத அடையாளங்கள் உங்களுக்கு கூட நடக்கலாம், maybe miracles would happen through you. அன்பு இல்லாவிட்டால் எல்லாம் விருதாவான போயிடும். If you don't have love, then everything goes in vain. ஒரு பிராக்டிக்கல் ஒன்று செஞ்சுட்டு அப்படியே முடிப்போம். We'll do a practical and finish. அன்பு என்ற இடத்துல உங்களோட பேரை வச்சு வாசிங்க. Will you keep your name where it says love? பைபிள் கொண்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்பு என்ற இடத்துல. So where it says love, let's put your name and read it. Right? 4ஆம் வசனத்திலிருந்து அதை வாசிக்கலாம். So let's read from verses 4. அன்பு என்ற இடத்துல உங்களோட நேம போடுங்க. So where it says love, you're going to put your name there. ஜெயச்சந்திரன் நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. ரைட்? வாசிங்க. உங்களோட பேரை போடுங்க. So put your name there where it says love. ஜெயச்சந்திரனுக்கு பொறாமை இல்லை. ஜெயச்சந்திரன் தன்னை புகழ மாட்டான், இருமாப்பாய் இருக்க மாட்டான். ரைட்? அயோக்கியமானதை செய்ய மாட்டான், தற்பொழிவை நாட மாட்டான், சினமடைய மாட்டான், தீங்கு நினைய மாட்டான், அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். ஜெயச்சந்திரன் சகலத்தையும் தாங்குவான், சகலத்தையும் விசுவாசிப்பான், சகலத்தை நம்புவான், சகலத்தையும் சகிப்பான். ஜெயச்சந்திரன் ஒரு காலம் ஒளிந்து போக மாட்டான். அன்பு ஒரு காலம் ஒளிந்து போகாது. நம்ம அறிவு குறைவுள்ளது. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாசையானாலும் ஒளிந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையைப் போல் பேசினேன், குழந்தையைப் போல் சிந்தித்தேன், குழந்தையைப் போல் யோசித்தேன். நான் புருஷனான போது குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது நான் கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கின்றோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்போது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடி அறிந்து கொள்ளுவேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவை மூன்றில் நிலைத்திருக்கிறது, இவைகளின் அன்பே பெரியது. ஆமென். எத்தனை சொல்றீங்க லவ் அன்பு பெரியது என்று சொல்லி? How many of you will say love is the greatest? பக்கத்துல சொல்லுங்க, அன்பு தான் பெருசு. Turn to the person next to you and say love Amen. is greatest. நான் முடிக்கிறேன். We'll finish. நிச்சயம் ஆவியானவர் உங்களோட பேசுவார் நான் விசுவாசிக்கிறேன். I believe the Holy Spirit will speak the rest to you. நீங்க யாரையும் மன்னிக்காம இருந்தா மன்னிங்க. If you haven't forgiven anyone, தகப்பன் மிகவும் அன்புள்ளவர்களாக தகப்பன்மார் இருக்க வேண்டும். Fathers must be people of love. தகப்பன் என்றால் தாயம் சேர்த்து தான் சொல்றேன்.
When I say father, I mean mother also. நேற்று சந்துரு பிரதர் வீட்டை போயிருந்தோம். அனாயா அம்மா என்று கூப்பிடுறா. When we went to Chandra brother's house yesterday, Anaya calls Amma. ஆனா அம்மா ஓடுது போறதுக்கு முதல் இவர் எங்களோட காட்சி தந்தவர் தங்கம் என்றார். கூப்பிட்டது பிள்ளை அம்மாவை, ஆனா அப்பா தங்கம். When Anaya called for her mom, but the dad says அவரை கூப்பிடல பிள்ளை, அம்மாவை தான் கூப்பிட்டது. ஆனா அப்பாவுடைய அன்பை பாருங்க, குயிக்கா போகுது. See the love of the father travels quickly. அந்த அன்பு நமக்கு இருக்கணும். பிள்ளைகளை பார்த்து வடிவா கூப்பிடுங்க. பிள்ளைகளை பார்த்து தங்கம் செல்லம் வாங்க வாங்க குட்டி வாங்கம்மா. நம்மளோட தமிழ்லாம் வடிவா இருக்குது இல்லையா? இங்கிலீஷை விட அப்படி கூப்பிடுங்க, கட்டியானங்க. அவங்கள ஐ லவ் யூ சொல்லுங்க பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளை நேசிங்க. அப்பா அம்மாரே பிள்ளைகளை நேசிங்க. We must talk lovingly with our children and use kind words. நாங்க யாவரும் எழுந்து நின்று Let's all stand. ஒப்பு கொடுப்போம். Let's give ourselves. சில நேரங்களில் சிலரை மன்னிக்க கஷ்டமா இருந்தா, Sometimes it's difficult to forgive someone. ஆவியானவற்றை கேளுங்க, உதவி செய்யுங்க. Ask the Holy Spirit to help you. நீங்க எந்த நிலையில் இருந்தாலும், எந்த நியாயம் உங்களுக்குள்ள இருந்தாலும், ப்ளீஸ் அதை இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் இறங்குங்க. No matter what situation it is or what sort of righteousness you have, must go down from there. நான் இதை ஒரு தீர்க்க தரிசனமா நான் உங்களுக்கு சொல்றேன். I will tell you this as a prophecy. நிறைய கட்டுகளுடைய உங்களுக்கு அப்ப when you do that, many bondages will be நிறைய broken. ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள்ள அப்ப கடந்து வரும். Many blessings will come to you. நிறைய திறந்த வாசலை நீங்க பாப்பீங்க. You will see many open doors. உங்களை பற்றி மற்றவர் தூற்றி திரிறது நிறுத்தப்படும். Those who curse about you, it will stop. நிறுத்தப்படும். It will stop. ஆண்டவருக்கு முன்னால உங்களை ஒப்பு கொடுத்து உங்கள் இருதயங்களை கசக்கி புளிஞ்சு அப்படியே விடுங்க ஆண்டவர்ட்ட. Give yourself completely to God and just crush your hearts before Him. உங்களை கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி உங்களோட இருதயத்தில் ஒரு கரத்தை வச்சு நீங்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. Will you lift up your hands and put your hand on your chest and ask God to help you? பிள்ளைகளை கேளுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு. Children, ask God to help you. ஆண்டவர் சொல்றதை தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ப்ளீஸ் நானாக சொல்லலை. கேளுங்க, ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்க. God's asking me to tell you, so ask God, help me. ஒரு சுமை உங்களை விட்டு போகும். The heaviness will leave you. ஒரு பாரம் எல்லாமே உங்களை விட்டு அகன்று விடும். All the burdens will leave you. ஒரே கலவரபா ஆவியானவரே உதவி செய்யுங்கப்பா. Father, யாரெல்லாம் நாங்க மன்னிக்காம இருக்கிறோமோ அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க இறங்கி நாங்க போய் மன்னிப்பு கொடுக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. God, whoever we haven't forgiven, God help us to go and forgive them. எங்களை தாழ்த்துறோம் தர மட்டும் தொடர்ந்து கிருபை செய்யுங்க. God, we completely humble ourselves. ரபஷமந்தரலவலபரி கத்தரலவலபரிபா. ஹalleluya.